தேவ சமூகத்திலே இந்த ஆலய ஆராதனையின் செய்திக்காக காத்திருந்த பொழுது परमेश्वर के सम्मुख में जब इस आराधना के संदेश के लिए मैं जब बाट जोड़ रहा था, இந்த புதிய வருடத்திலே தேவன் என்னுடைய மனதிலே ஒரு வார்த்தையை தந்தார். परमेश्वर ने मेरे मन में इस नए साल में एक वचन को डाला. அதை குறித்து நான் தியானிக்க நான் முயற்சி செய்து கொண்டிருந்த பொழுது जब मैं उस वचन को मन में रख के अध्ययन करना शुरू किया, ஆண்டவர் எனக்கு முன்னேறி செல்வதற்கு ஒரு வழி காட்டாதபடிக்கு ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நான் நடத்தப்பட்டேன். तो मैं ऐसे स्थिति में ले लिया गया कि मैं उस वचन को लेके जो मिला आगे नहीं बढ़ पा सका. ஆண்டவர் என்னோடு கூட வேறொரு வசனத்தை குறித்து என் மனதிலே பேச ஆரம்பித்தார். तो मैं रुका, परमेश्वर दूसरे वचन से मेरे अंदर बातें करना शुरू किया. அப்பொழுது எனக்குள்ளாக ஒரு பெரிய குழப்பம் உருவாயிற்று. तो मेरे अंदर बातें विस्मिलित होने लगी. ஆண்டவரே, என்னுடைய மனதில் இந்த காரியத்தை நீங்க தரீங்க, இதை எப்படி எனக்கு கன்ஃபார்ம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நான் கேட்டேன். तो मैं उस स्थिति में इसको पाऊं या इसको पाऊं, प्रभु आप पक्का मुझे बताइए कि मैं किस वचन को थामा रहूं. இன்று காலை நான் ஜெபித்து இங்கு கடந்து வரும்பொழுது கூட இந்த காரியத்தை குறித்து தேவனிடத்திலே நான் கேட்டேன். तब जब मैं इस सुबह आज के दिन उठ के जब मैं यहाँ आ रहा था, तो उस समय में भी इसी विनती या प्रार्थना के साथ मैं यहाँ निकल पड़ा. எந்த வசனத்தை குறித்து தேவன் என்னோடு பேசினாரோ அதே வசனத்தை குறித்து ஆராதனைக்குள்ளாகவும் தேவன் வழி நடத்த சித்தமுள்ளவராய் காணப்பட்டார். அதற்காக தேவனை நான் ஸ்தோத்திரிக்கின்றேன். जिस वचन से परमेश्वर ने मुझसे बातें किया या अगुवाई किया, उसी वचन को लेकर ही हम लोग आराधना में ले लिए गए और हम लोग आराधना कर रहे थे. என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்க. मेरे साथ खोलिएगा மத்தேயு 28வது அதிகாரம், मत्ती रचित सुसमाचार 28 अध्याय 19-20வது வசனங்கள். 19 और 20 वचन. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். इसलिए तुम जाओ, सब जातियों के लोगों को चेला बनाओ और उन्हें पिता और पुत्र और पवित्र आत्मा के नाम से बपतिस्मा दो और उन्हें सब बातों जो मैंने तुम्हें आज्ञा दी है मानना सिखाओ, और देखो मैं जगत के अंत तक सदा तुम्हारे संग हूं. இந்த குறிப்பிட்ட வசனம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலிருந்து பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்கிறதற்கு முன்பாக தன்னுடைய சீசர்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு கட்டளையாகவும் ஒரு வாக்குத்தத்தமான ஒரு காரியமாகவும் காணப்படுகின்றது. ये वचन जो है प्रभु यीशु मसीह से कहा गया, यीशु मसीह स्वर्ग उठा लिए जाने के पहले आज्ञा के रूप में, वायदा के रूप में चेलों के साथ इस वचन को रखता है. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்கள் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றபடியினால் இந்த காரியத்தை அவர் நமக்கு கொடுத்து அதை செயல்படுத்த ஒரு நிபந்தனையை அந்த இடத்துல வைக்கின்றவராய் காணப்படுகின்றார். स्वर्ग और पृथ्वी का सारा अधिकार यीशु मसीह को दिया गया है. इसलिए परमेश्वर यीशु जो है इस वायदा या इस आज्ञा को मनुष्य को अपनी सामर्थ्य से भर करके वो देता है. இங்கே நாம் பார்க்கின்றோம், ஒரு குறிப்பிட்ட ஒரு கூட்டத்திற்கு தன்னோடு நெருங்கி இருந்தவர்களுக்காக இந்த காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறதாக இங்கே பார்க்கின்றோம். यहाँ हम देखते हैं एक छोटी सी झुंड या अपने साथ हमेशा रहा करते थे, उन लोगों को बीच में यीशु इन वचनों को पेश किया. It is not a generic call, it is a specific call. ये आम बुलाहट नहीं है, ये स्पष्ट बुलाहट है. ஏனென்றால் லேவியராகமம் 20வது அதிகாரம் 26வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, அதன் பின்பகுதியிலே நாம் பார்க்கும் பொழுது, क्योंकि लेवीय व्यवस्था 20वां अध्याय 26वां वचन के पिछले भाग को अगर आप पढ़ेंगे, நீங்கள் என்னுடையவர்களாய் இருப்பதற்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன் என்று ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லுகிற காரியத்தை பார்க்கின்றோம். वहां परमेश्वर कहता है कि मैंने
तुमसे या तुम्हें सब लोगों से अलग करके अपने पास रखा कि तुम लोग मेरे लिए निज प्रजा ठहरे। ஏனென்றால் நாம் இங்கே இந்த ஊழியத்திலே இருப்பது நாம் பிரித்தெடுக்க பட்ட ஒரு பாத்திரமாக நாங்கள் இந்த இடத்துல கூடி இருக்கின்றோம். हम सबको यहाँ उपलब्ध है, तो हम सब कोई भी अलग किए हुए, संसार से अलग किए हुए लोगों के रूप में है। அன்று சீஷர்களுக்காக சொல்லப்பட்ட அதே வார்த்தை இன்று எனக்காகவும் உங்களுக்காகவும் ஆண்டவர் சொல்லுகிறதாக காணப்படுகின்றது. उन दिनों में चेलों के लिए परमेश्वर ने जो वायदा को या वचन को रखा है, यही वचन आज आपके लिए और मेरे लिए चले आ रहा है। இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது इस वचन को अगर आप देखिएगा, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கின்றேன் என்கின்றார். इसलिए तुम जाओ, सब जातियों के लोगों को चेला बनाओ और उन्हें पिता और पुत्र और पवित्र आत्मा के नाम से बपतिस्मा दो और उन्हें सब बातों और मैंने तुम्हें आज्ञा दी है मानना सिखाओ, और देखो मैं जगत के अंत तक सदा तुम्हारे संग हूं। இந்த காரியத்தை பார்க்கும்போது இது 6 காரியங்களை இந்த இடத்திலே ஆண்டவர் வலியுறுத்துகின்றவராக காணப்படுகின்றார். यहाँ इन वचनों को देखिएगा, 6 बातों को प्रभु यीशु इन वचनों के अंदर छिपा के रखा है। நீங்கள் புறப்பட்டு போய் तुम जाओ, சகல ஜாதிகளையும் சீஷராக்கி सब जातियों को लोगों को चेला बनाओ, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே पिता और पुत्र और पवित्र आत्मा के नाम से அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து बपतिस्मा दो, கட்டளையிட்ட யாவையும் கைக்கொள்ளும்படிக்கு उन्हें सब बातें जो मैंने तुम्हें आज्ञा दी है सिखाओ, உபதேசம் பண்ணுங்கள் என்று சொல்கின்ற அந்த காரியத்தை பார்க்கின்றோம். मानना सिखाओ। இப்படியாக நாம் இந்த காரியத்தை பார்க்கும் பொழுது ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு கூட்டத்திற்கு ஆண்டவர் இந்த கட்டளையை வெளிப்படுத்துகிறவராக காணப்படுகின்றார். तो यहाँ स्पष्ट दिखाई पड़ता है, अलग किए हुए झुंड के लिए प्रभु यीशु इन वचनों को रखता है। சீஷர்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், चेले अलग किए हुए लोग थे, ஊழியர்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், सेवक और सेविकाएं अलग किए हुए लोग हैं। சீஷத்துவத்தை குறித்து நாம் अनेक பிரசங்கங்களை நாம் கேட்டிருக்கின்றோம். चेलापन के बारे में कई संदेश को आपने सुना होगा, நாம் अनेक சாட்சிகளை கேட்டிருக்கின்றோம். कई गवाहियों को हमने सुनी है। இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு கட்டளையிட்டதை நம்முடைய வாழ்வில் அபியாசப்படுத்தி பார்க்க தேவன் நமக்கு இந்த நாளிலே கிருபை செய்திருக்கின்றார். परमेश्वर ने हमारे ऊपर ऐसे अनुग्रह दिया है या किया है कि यीशु ने जो आज्ञा चेलों को यहाँ दिया है, उनको हम अपने जीवन में भी, अपने सेवकाई में भी अभ्यास करने के देखने के लिए நாம் அழைக்கப்பட்ட அழைப்பை வேதத்தின் வெளிச்சத்தில் நாம் சிறிது நேரம் தியானிக்க தேவன் நம்மோடு இடைப்படுவாராக. हम जिस बुलाहट से बुलाए गए हैं, उस बुलाहट को इस परमेश्वर के वचन की रोशनी में थोड़ी देर बैठ करके अध्ययन करने के लिए परमेश्वर आज मदद करने पाए। மத்தேயு 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டால் मत्ती 4 अध्याय को खोलिएगा, அதில் 18 முதல் 22வது வசனங்கள் வரை 18 वचन से 22 वचन तक अगर की बातों को देखेंगे, இயேசு கலிலேயா கடலோரமாக நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த 2 சகோதரராகிய பேதுரு எனப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டு கொண்டிருந்த பொழுது அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்றார். गलील की झील के किनारे फिरते हुए यीशु ने 2 भाइयों अर्थात शमौन को, जो पतरस कहलाता है, और उसके भाई अंद्रयास को झील में जाल डालते हुए देखा, क्योंकि वे मछुए थे। 16வது வசனத்தை பார்க்கும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது என்று ஒரு முன்னோட்டத்தை அங்கு பார்க்கின்றோம். अगर आप 14 वचन को हिंदी में देखिएगा तो वहां लिखा है कि 14 वचन उसी अध्याय में, ताकि जो यशाया भविष्यद्वक्ता के द्वारा कहा गया था वह पूरा हो।
அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார் என்றும் நாம் அங்கு பார்க்கின்றோம். 17वां वचन में पढ़ते हैं, उस समय से यीशु ने प्रचार करता और ये कहता आरंभ किया कि मन फिराओ क्योंकि स्वर्ग का राज्य निकट आया है. கடலிலே மீன் பிடித்துக் கொண்டிருந்தவர்களை பார்த்து என் பின்னே வாருங்கள் நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்று அழைக்கிற ஒரு அழைப்பினை அங்கு பார்க்கின்றோம். मछली पकड़ने वाले जो झील में थे मछुए, उनको यीशु ने देख करके यूं कहा कि मेरे पीछे चले आओ और मैं तुमको मनुष्यों को पकड़ने वाले बनाऊंगा. அவர்கள் தங்களுடைய வலைகளை போட்டுவிட்டு உடனே அவரது பின்னாக சென்றார்கள் என்று பின்வரும் வசனங்களிலே நாம் பார்க்கின்றோம். आगे के 20वां वचन में अगर आप पढ़िएगा, लिखा है कि वे तुरंत जालों को छोड़कर यीशु के पीछे हो लिए. அப்படி ஒரு வார்த்தை சொன்ன உடனே தன்னுடைய எல்லா காரியங்களையும் விட்டுவிட்டு அவருக்கு பின்பாக செல்ல வேண்டும் என்றால் ஒருவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்திருக்க வேண்டும், எப்படி ஒரு நற்சாட்சி பெற்ற ஒரு வாழ்க்கையாக இருந்திருக்க வேண்டும் என்பதை நாம் சிந்தித்து பார்ப்பது அவசியமாய் காணப்படுகின்றது. यहाँ एक व्यक्ति कहता है, उसके कहने को तुरंत मानने के लिए बड़ी झुंड है. तो इतनी एक शब्द कहने से इतनी बड़ी झुंड तुरंत मान करके पीछे चलता है, तो इस एक व्यक्ति के अंदर कितने बड़े बड़े कितनी बातें भरी रहती होंगी, उनको अध्ययन करना हमारे लिए सौभाग्य रहेगा. இப்படியாக அவர் சீசர்களை அழைக்கின்ற அழைப்பினை நம் பல்வேறு வசனங்களிலே நாம் பார்க்க முடிகிறது. इसी प्रकार यीशु चेलों को बुलाते हुए, बुलाहट देते हुए कई वचनों में आप देख सकते हैं. என் பின்னே வாருங்கள் என்னை பின்பற்றி வா என்று அழைக்கின்ற அந்த அழைப்பினை நான் பார்க்க முடிகின்றது. मेरे पीछे हो लो और मेरे अनुकरण करो करके यीशु कई जगह में बोलता है. ஒருவன் அவரை பின்பற்ற விரும்பினால் தன்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றி வரக்கராவன் என்று வேதம் வசனம் சொல்லுகிறது. बाइबल में एक वचन यूं कहता है, यीशु यूं कहता है कि अगर कोई मेरे पीछे हो लेना चाहता है, वो अपनी क्रूस को उठाए और मेरे पीछे हो ले. இப்படி இந்த காரியத்தை நாம் குறித்து தியானிக்கின்ற இந்த வேளையிலே நாம் ஒரு 4 காரியங்களை குறித்து தெளிவான ஒரு வெளிப்பாட்டோடு பார்த்தோம் என்றால் இது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இது மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக காணப்படும். जब इस बात को अध्ययन हम लोग करने पर है, तो 4 बातों को लेकर के हम प्रकाश पा करके अगर अध्ययन करेंगे तो हमारे लिए आत्मिक जीवन के लिए लाभदायक होंगे. சீஷன் என்றால் என்ன? चेला का मतलब क्या है? இரண்டாவது சீஷன் என்பவன் யார்? दूसरा, चेला कौन है? சீஷனாய் எப்பொழுது மாற முடியும்? तीसरा, चेला कब बन सकते हैं? சீஷனாய் எப்படி வாழ வேண்டும் என்கின்ற அந்த காரியத்தை குறித்து நாம் இன்று தியானிப்போம். या और चेला बन के किस प्रकार जीवन निर्वाह करना है, इन बातों को आज हम अध्ययन करेंगे. Discipleship is a circle process. ये चेलापन जो है एक सर्कल घेरा जैसे वो घूमते आता है. ஒருவனுக்கு அறிவிக்கப்படுகின்றது, एक जन को सुनाया जाता है, அவன் விசுவாசிக்கின்றான். तो सुनने वाला विश्वास करता है, விசுவாசிக்கிறவன் விசுவாசத்திலே முதிர்ச்சி அடைகின்றான். फिर विश्वास में पक्के हो जाता है, முதிர்ச்சி அடைந்த விசுவாசத்தை அபியாசப்படுத்துகின்றான். फिर जो विश्वास को उसने पाया और सिद्ध हुआ उसको अपने जीवन में अभ्यास करता है. அந்த அபியாசம் ஒரு ஊழியத்தை உருவாக்குகின்றது. फिर आगे बढ़ करके एक सेवकाई के रूप धर लेता है. முதலாவது பார்க்கும் பொழுது ஒரு 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 மெம்பர்ஷிப் உடைய ஒரு நோயிங் இன் கிரைஸ்ட் அந்த பெர்ஸ்பெக்டிவ்க்குள்ளாக உள்ளே வருகின்றான். सबसे पहले उस व्यक्ति कैसे आता है? केवल यीशु मसीह को जाने हैं, जान लिया, इसके साथ वो बैठा है. அந்த விசுவாசத்தின் அடிப்படையிலே அவன் அதில் ஒரு வளர்ச்சியை பெற்று growing in Christ என்ற பெர்ஸ்பெக்டிவ்க்குள்ளாக போகிறான். फिर वो यीशु मसीह को थोड़ा जानने के बाद यीशु मसीह के बारे में और जान के बढ़ता हुआ दूसरा कदम रखता है. அவன் அந்த விசுவாசத்தின் முதிர்ச்சியிலே அவன் ஆண்டவருக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு வாஞ்சையோடு சர்விங் இன் கிரைஸ்ட் என்ற பெர்ஸ்பெக்டிவ்க்குள்ளாக கடந்து போகின்றான். तो यीशु मसीह में बढ़ते बढ़ते उसका विश्वास ज्यादा हो जाता है या बड़ा हो जाता है, तो उसके मन में ये विचार आता है कि मैं यीशु के लिए सेवकाई करूं. அப்படி தான் சர்விங் இன் கிரைஸ்ட் என்ற அந்த பெர்ஸ்பெக்டிவ்க்குள் போகும்பொழுது அவன்
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு அறிவிக்கின்றவனாக காணப்படுகின்றான். ஷேரிங் இன் கிரைஸ்ட் என்ற பெர்ஸ்பெக்டிவ்க்குள்ளாக கடந்து போகின்றான். फिर वही कदम में यीशु मसीह की सेवा करने के विचार में वो क्या करता है कि मैंने जो भलाई पाई है या मैंने अद्भुत काम को जो देखा है उसको दूसरों को बताऊंगा करके वो प्रचार करना, बोलना, गवाही देना शुरू करता है. நமது ஊழியத்தினுடைய கோர் வேல்யூம் இதன் அடிப்படையில் தான் அமைந்திருக்கின்றது. हमारी सेवकाई की जो भूमिका की बातें या केंद्र बातें इसी के आधारित है. காஸ்பல் எக்கோயிங் மிஷனரி சொசைட்டி என்ற அந்த வார்த்தையின் சுருக்கத்தை ஜெம்ஸ் என்று சொல்லி, ஜி என்றால் கோ என்றும், இ என்றால் இவாஞ்சலைஸ் என்றும், எம் என்றால் மேக் டிசைபிள்ஸ் என்றும், எஸ் என்றால் சென்ட் தம் ஆஃப் டு ரீச் த அன்ரீச்ட் என்றும் அந்த காரியத்தின் அடிப்படையில் இந்த ஊழியத்தின் கட்டமைப்பு இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். गॉस्पल एकोइंग मिशनरी सोसाइटी जम्स करके जब हम उसको देखते हैं, जी ई एम एस, जी जाओ, और ई सुसमाचार का सुनाओ, यम जम यम और उनके बीच उनको चेला बनाओ, और यस उनको भेजो चेला बनाने के बाद. இந்த காரியத்தை பார்க்கும் பொழுது ஷீஷன் என்பவன் ஒரு ஃபாலோயராக காணப்படுகின்றான். तो चेला का सबसे पहली बात, अगर इस बात को अगर ज्यादा अध्ययन करेंगे तो वो एक अनुकरण करने वाला, पीछा करने वाला होता है. இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பாக பின்தொடர்கின்றவனாக காணப்படுகின்றான். इसका मतलब यीशु मसीह का अनुकरण करने वाला या यीशु मसीह का पीछा हो लेने वाला होता है. இந்த ஷீஷன் என்ற சொல் கிரேக்க பாஷையின் மூல பதத்திலிருந்து வெளிவருகிறது. ये चेला जो शब्द जो है यूनानी जो मूल भाषा है उसमें से निकलता है. ஷீஷன் என்ற சொல் கிரேக்க பாஷையிலே மெத்தடிஸ் என்ற ஒரு 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 வார்த்தையின் அடிப்படையில் வருகின்றது. ये यूनानी भाषा में चेला जो है मेथडिस करके एक शब्द से बनाया गया है. மெத்தடிஸ் என்று என்பதற்கு கற்றுக்கொள்பவன் என்ற அர்த்தம். ये मेथडिस का मतलब ये होता है कि सीखने वाला. ஈப்ரு பாஷையில இந்த காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது, यूनानी भाषा में इसको और गहराई में अगर देखेंगे तो ஷீஷன் என்ற சொல் லிமூட் என்ற வார்த்தையில் வெளிப்படுகின்றது. ये चेला का जो डिसाइपल जो शब्द जो है लिमून करके एक शब्द से मिला कर आता है. லிமூட் என்ற சொல் லாமட் என்ற மூல பாஷையிலிருந்து வருகிறதாக காணப்படுகின்றது. ये लिमून करके जो शब्द जो है लैमोन करके और एक मूल भाषा से निकल के आता है. லாமட் என்பதற்கு மூன்று அர்த்தங்கள் அங்கு வெளிப்படுத்தப்படுகின்றது. तो लैमैन करके उसका 3 अर्थ वहां बताया गया है. லாமட் என்பதற்கு लैमर्ड करके उस शब्द के लिए டு லேர்ன், सीखो, सीखना. இரண்டாவது दूसरा டு எக்ஸர்சைஸ், और उसको अपना जीवन में उतारो यानी अभ्यास करो. மூன்றாவது காரியம் டு டீச், और तीसरा सिखाओ, கற்றுக்கொள், सीखो, பயிற்சி செய், अपने जीवन में उतारो, கற்றுக்கொடு. फिर सिखाओ. இந்த காரியம் ஒரு சீஷத்துவத்தின் ஒரு தனிப்பட்ட தன்மையாக காணப்படுகின்றது. ये चेला या चेलापन की ये विशिष्टता में ये शब्द पाई जाती है. லூக்கா 10வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, लूका 10वां अध्याय का पहला वचन को अगर आप देखिएगा, இயேசுவுக்கு अनेक சீஷர்கள் இருந்ததாக அங்கு சொல்லப்படுகின்றது. वहां यीशु के कई चेले थे करके वचन समझाता है. அவர்களில் 70 பேரை அவர் தெரிந்து கொண்டார் என்றும் சொல்லப்படுகின்றது. वहां यो लिखा है कि उनमें से 70 लोगों को यीशु ने चुना. என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா 10வது அதிகாரம், मेरे साथ खोलिएगा लूका 10वां अध्याय. இவைகளுக்கு பின்பு வேறே 70 பேரை நியமித்து நாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்பாக 2 பேராக அனுப்பினார் என்று நாம் பார்க்கின்றோம். वहां लिखा है पहला वचन में, इन बातों के बाद प्रभु ने 70 और मनुष्यों को नियुक्त किया और जिस जिस नगर और जगह को वो आप जाने पड़ते वहां उन लोगों को 2 करके अपने आगे भेजा. இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேறே 70 பேரை என்று சொல்லும் பொழுது அங்கே ஒரு अनेक கூட்டம் இருந்ததை நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. इन बातों के बाद प्रभु ने 70 लोग करके लिखा है. इसका मतलब कई लोग पहले 70 से ज्यादा थे. ஒரு விசுவாசியின் அடுத்த நிலை சீஷனாய் மாறுவது. एक विश्वासी का दूसरा कदम चेला बनना. இந்த சீஷத்துவம்
புதிய ஏற்பாட்டு காலத்தில் மட்டும் வந்ததாக சொல்ல முடியாது. ये चेलापन या चेला का जो शब्द जो है ये केवल नया नियम में सही है करके नहीं कह सकते हैं. பழைய ஏற்பாட்டு காலத்திலும் எலியா எலிசாவின் மூலமாக இந்த காரியத்தை வெளிப்படுத்துவதாக காணப்படுகின்றது. पुराना नियम में भी जाएंगे तो एलिया एलिसा ये इन दोनों में भी इन बातों को देख सकते हैं. 1 ராஜாக்கள் 19வது அதிகாரத்திலே நாம் இந்த காரியத்தை பார்க்க முடியும். पहला राजाओं की किताब 19 अध्याय में इन बातों को आप देख सकते हैं. இங்கே யெசபேலுக்கு பயந்து, யெசபேலினுடைய ஒரு அச்சுறுத்தலுக்கு பயந்து எலியா ஓடி ஒரு கெபியிலே ஒளிந்து கொள்கின்ற காரியத்தை பார்க்கின்றோம். इजेबेल करके एक स्त्री है, डर के मारे उसके कहने से डर गया एलिया जो है वो जाकर के एक गुफा में जाके छिपा हुआ है. அதற்கு முன்பாக பெரிய பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ததான எலியா ஒரு அச்சுறுத்தலுக்கு பயந்து ஓடி ஒளிந்து கொள்ளும் பொழுது தேவன் அவனோடு இடைப்படுகின்ற அந்த காரியத்தை அந்த அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம். एलिया जो है इसके पहले बड़े बड़े अद्भुत चिन्हों का करता था, चमत्कार को दिखाता था, लेकिन यहाँ वो डर गया, धमकी के चलते डर गया, जा करके वहां गुफा में छिपा है. परमेश्वर आकर के उनसे बातें करना शुरू किया. தேவன் அவனோடு இடைப்பட்டு அவனை தேற்றின பின்பு जब परमेश्वर एलिया से बातें करके उनको उत्साह देने के बाद அவனுக்கு 4 அசைன்மென்ட்டை தேவன் தருகின்றார். तो उनके 4 काम या असाइनमेंट जो करने का परमेश्वर एलिया के हाथ में सौंपता है. அதில் விசேஷமாக 16வது வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது उसको 16वां वचन में अगर आप पढ़िएगा, சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்தில் தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு என்கின்ற ஒரு காரியத்தை அந்த இடத்திலே நாம் பார்க்கின்றோம். तो वहां यो लिखा है कि 16 वचन में आखिर में लिखा है कि शापात के पुत्र एलिशा का अभिषेक करना तुम्हारे स्थान में. பின்வரும் வசனங்களை பார்க்கும் பொழுது அவன் அப்படியே 18வது வசனம் அதற்கு பின்வரும் வசனங்களை பார்க்கும் பொழுது எலிசாவை எப்படியாக எலியா அழைக்கிறார் என்பதை நாம் அங்கு காண முடியும். अगर आप 18 वचन 19 वचन को अगर आप पढ़ते जाएंगे तो एलिशा को जाके एलिया किस प्रकार बुला रहा है, सेवकाई के लिए उनको खींच रहा है, उन बातों को देख सकते हैं. அப்படியே அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் 12 ஏர் பூட்டி விழுந்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான். அவன் 12ஆம் ஏரை ஓட்டி கொண்டிருந்த பொழுது எலியா அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டான். அப்பொழுது அவன் மாடுகளை விட்டு எலியாவின் பிறாயே ஓடி, நான் என் தகப்பனை என் தாயை முத்தம் செய்ய உத்தரவு கொடும், அதற்கு பின் உம்மை பின்தொடர்வேன் என்றான் என்று இந்த காரியத்தை நாம் இங்கு பார்க்கின்றோம். 19वां और 20वां वचन को पढ़ेंगे तो वहां समझ में आएगा. तो एलिया वहां से चला गया और शापात का पुत्र एलिशा उसे मिला जो 12 जोड़ी बैल अपने आगे किए हुए स्वयं 12 के साथ होकर हल जोत रहा था. उसके पास गया और एलिया ने अपनी चदर उस पर डाली और उसको बुलाया करके आगे की बातों को देखते हैं. அந்த இடத்திலே வேற எந்த ஒரு காரியத்தையும் பேசினதாக காண முடியவில்லை. தன்னுடைய சால்வையை அவன் மேல் போட்ட உடனேயே அவன் தன் செய்து கொண்டிருந்த எல்லா காரியத்தையும் விட்டுவிட்டு அவன் பின்னாக ஓடி என்று நாம் பார்க்கின்றோம். वहां एलिया जो है ज्यादा बातचीत नहीं किया एलिशा के पास जाकर के, लेकिन ये काम किया. देखिएगा, अपना चदर को उठा करके एलिशा को दिया, उसके ऊपर डाला. तो एलिया एलिशा के ऊपर चदर डालते ही जो है वो मान लिया, वो एलिया के पीछे होना शुरू किया. அப்படியாக எலியா தேவன் மேல் கொண்டிருந்த அந்த வைராக்கியத்தை தேசத்திற்கு முன்பாக பிரகடனப்படுத்தினபடியினால் எலிசாவும் அந்த காரியத்தை அறிந்து கொண்டிருந்தபடியினால் தன்னுடைய அழைப்பை உடனே ஏற்றுக்கொண்டதாக நாம் பார்க்கின்றோம். एलिया जो है देश में परमेश्वर यहोवा के प्रति धूम दिखाने वाला था, परमेश्वर के प्रति कई काम को करने वाला था. इसको समझ गया एलिशा. इसके चलते चदर जब उसके ऊपर डाला गया, तुरंत बातों को मान करके उसके पीछे चलना शुरू किया. சிஷ்யத்துவ ஊழியம் அப்பொழுதே துவங்கினதாக நான் கருதுகின்றேன். तो इसका मतलब मैं मेरे समझ के अनुसार चेलापन की सेवकाई या चेलापन जो है पुराना नियम में वही से ही शुरू करता हुआ दिखाई पड़ रहा है.
இரண்டாவது காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது अभी दूसरी बात को हम देखेंगे तो சீஷன் கற்றுக்கொண்டதை பயிற்சி செய்ய அனுமதிக்கப்படுகின்ற ஒரு காரியத்தை நாம் பார்க்கின்றோம். तो चेला पहले बनता है, फिर चेला जो है जो बातों को सुना या उसको जो सिखाया गया उन वचन को अभ्यास करता हुआ दिखाई पड़ता है. This is second level of the stage. तो उसको हम कहते हैं कदमों में ये दूसरा कदम है. இங்கே நாம் பார்க்கின்றோம் எலியாவினிடத்தில் எலிசா கண்ட எல்லா காரியத்தையும் தான் அபியாசப்படுத்துகிற ஒரு காரியத்தை அந்த இடத்திலே நாம் பார்க்கின்றோம். तो चेला जो एलिसा वो अपने एलिया के पास जिन जिन बातों को देखा या सुना, तो ये चेला एलिसा जो है अपने जीवन में दूसरा कदम में जाकर के अभ्यास करता है. எலியாவை தேவன் வானத்திற்கு எடுத்துக்கொள்வதற்கு முன்பாக एलिया को परमेश्वर स्वर्ग में उठा लिए जाने के पहले எலிசாவிடம் எலியா சொல்கிறார், நீ பெத்தேலிலே இரு, நான் பெத்தேல் மட்டும் போக வேண்டும், நீ இங்கே இரு என்று சொல்கின்றார். तो एलिया एलिसा से कहता है तुम यहीं ठहरे रहो, मैं बेतेल तक जाके आऊंगा, बेतेल तक मुझे जाना है. இல்லை நான் உன்னோடு கூட வருகிறேன் என்று பின்தொடர்கிறவனாக காணப்படுகின்றார். एलिसा कहता है नहीं नहीं नहीं, मैं यहाँ नहीं रहूंगा, आपके पीछे हो लूंगा करके. तो एलिया के पीछे एलिसा जा रहा है. பிறகு நான் எரிகோ வரை செல்ல வேண்டும் என்று நீ இங்கே இரு என்று சொல்லுகிற ஒரு காரியத்தையும் பிறகு பார்க்கின்றோம். फिर एलिया कहता है मुझे यरीहो तक जाना है. फिर वहां पर वही बात हो रही है. ஆனால் அங்கேயும் அவன் இல்லை நான் உமக்கு பின்பாக வருவேன் என்று சொல்லி போகிற காரியத்தை பார்க்கின்றோம். वहां पर भी एलिसा कहता है नहीं नहीं नहीं, मैं यहाँ नहीं रुकूंगा, मैं आपके पीछे वहां तक आऊंगा. தான் எடுத்துக்கொள்கின்ற வேலை வருகின்ற பொழுது எலியா எலிசாவிடம் கேட்கின்றார், உனக்கு என்ன வேண்டும் என்று. तो जब समझ गया एलिया कि उठा लिया जाने की बात को, वह ऊपर उठा लिया जाने जा रहा है, तो एलिसा अपने चेले से पूछता है. इसका मतलब एलिया अपने चेला एलिसा से पूछता है तुम्हें क्या चाहिए बोलो. உமக்குள்ளாக இருக்கிற வரத்தை போல இரட்டிப்பான வரம் எனக்கு வேண்டும் என்று வாஞ்சிக்கிறவனாக காணப்படுகின்றான். तो एलिसा के अंदर ये लालसा थी कि वो कहता है कि आपके अंदर जो परमेश्वर का आत्मा का काम है वो मेरे अंदर दूना बढ़ने पाए. என்னை எடுத்துக்கொள்ளும் பொழுது நீ என்னை பார்த்தால் இது உனக்கு நிச்சயிக்கும் என்று சொல்லுகிறதான காரியத்தையும் நாம் பார்க்கின்றோம். हम वहां पढ़ते हैं एलिया कहता है अगर तुम जब मैं उठा लिया जाऊंगा देखते रहोगे तब ये दूना अभिषेक को पाओगे. அவன் மேல் அந்த சால்வை வந்து விழுகின்றது. तो एलिसा के ऊपर वो चादर जिसको एलिया ने छोड़ा एलिसा के ऊपर आ पड़ी. அந்த சால்வையை எடுத்துக்கொண்டு மறுபடியுமாக யோர்தானுக்கு முன்பாக போய் நின்று எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி அதை அடித்து அதில் அந்த வழியாக கடந்து போகிறதை நாம் பார்க்க முடிகிறது. हम जानते हैं एलिसा उस चादर को पकड़ लिया और जाते वक्त यरदन नदी जो है पानी पूरा बह रहा है, उस चादर को पकड़ते हुए अभी रास्ता खोलने के लिए वो कहता है एलिया का परमेश्वर कहाँ है करके उस पानी पर वो मारता है. அதுவரை எலிசாவை கேலி கிண்டல் செய்து கொண்டிருந்த தீர்க்க தரிசன புத்திரர்கள் இவனிடத்தில் வந்து அபிஷேகம் இருக்கிறது, கர்த்தர் இவனோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்து இவனோடு சேர்ந்து கொள்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடிகின்றது. तब तक हम समझते हैं वहां कई भविष्यद्वक्ता खड़े थे और वे लोग मजाक उड़ा रहे थे, वे लोग हंसी मजाक कर रहे थे. तो वे लोग आकर के एलिशा का इस काम को देखे कि पानी दो भाग हो रहा है, तुरंत वे लोग समझ करके और कहने लगे उसका अभिषेक जो एलिया के ऊपर था तुम्हारे ऊपर आ गया है. இந்த காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது சீசத்துவ ஊழியம் அங்கேயே துவங்கி விட்டதாக பார்க்கின்றோம். तो इन बातों को जब आप समझेंगे तो आपको ये बात मालूम हो जाएगी, हाँ चेलापन की सेवकाई जो है उस पुराना नियम की उस घटना से ही शुरू होके आ रही है. புதிய ஏற்பாட்டின் காலத்திலே இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்தின் பாதையிலே तो नया नियम के जीवन में यीशु मसीह की सेवकाई के रास्ते में லூக்கா 9வது அதிகாரத்திலே நாம் வசனம் 1 முதல் 6 வரை பார்க்கும் பொழுது लूका 9 अध्याय वचन 1 से 6 वचन तक अगर आप पढ़ेंगे, முன்பதாக நாம் பார்த்தோம் லூக்கா 10வது அதிகாரம் 1வது வசனத்திலே अनेक சீஷர்கள் இருந்தார்கள் என்று. इसके पहले हमने देखा लूका 10वां अध्याय में पहला वचन में यीशु मसीह के कई चेले 70 से ऊपर थे. ஆனால் இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம் 12 பேரை வரவழைத்து என்று ஒரு குறிப்பிட்ட ஒரு நபர்களை தனக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு காரியத்தை இங்கு பார்க்கின்றோம். लेकिन 9वां अध्याय में पढ़ते हैं नंबर दिया गया 12 चेले, यानी कुछ कम संख्या के लोगों को चेलों को यीशु बुलाए और अपने पास रखा. இங்கே பார்க்கின்றோம் அவர் தம்முடைய 12 சீஷர்களை வரவழைத்து
சகல பிசாசுகளை துரத்தவும் வியாதியஸ்தர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் பிணிகாளிகளை சொஸ்தமாக்கவும் அவர்களை அனுப்பினார் என்று நாம் பார்க்கின்றோம். पहला और दूसरा वचन में पढ़ते हैं 9वां अध्याय में, फिर अपने 12 को बुलाकर उन्हें सब दुष्टात्माओं और बीमारियों को दूर करने की सामर्थ और अधिकार दिया और उन्हें परमेश्वर के राज्य का प्रचार करने और बीमारों को अच्छा करने के लिए भेजा. அவர்களை தன்னிடத்தில் அழைத்து यीशु पहले 12 लोगों को अपने पास बुलाए, அவர்களுக்கு கட்டளை கொடுத்து उनको फिर आज्ञा दिया. அதற்கு பின்பாக அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கின்ற ஒரு காரியத்தை நாம் பார்க்க फिर முடிகின்றது. उसके बाद अधिकार देते हुए भी उन वचनों में देखते हैं. Here we could see the method of Jesus' leadership. यहाँ यीशु मसीह के जो अगुवापन है, उस अगुवापन की तौर तरीका को देखते हैं. He empowered his disciples in such a way. यीशु मसीह ने अपने चेलों को सामर्थ्य ढंग से उनको बनाया, Gave them specific instructions उनको सलाह देते गया so that they know what to do. ताकि वो आगे जाकर के सेवा कैसे करें उसको समझ लें. And also in பின்பதாக வருகின்ற காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது फिर अगर आप आगे बढ़ते जाएंगे तो समझ लेंगे எப்படியாக அந்த காரியங்களை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற ஒரு காரியத்தை அங்கு வெளிப்படுத்துகின்றவராக तो காணப்படுகின்றார். आज्ञा जो मिली है, इन आज्ञाओं को किस तरीका से पूरा करना है, उन बातों को वहां आप देख सकते हैं. இந்த இடத்துல நாம் பார்க்கின்றோம் ஒரு கடினமான சூழ்நிலையிலே எப்படி அவர்கள் அதை சமாளிக்க வேண்டும் என்கின்ற அந்த காரியத்தையும் சொல்லிக் கொடுக்கின்றவராக காணப்படுகின்றார். यहाँ यीशु ऐसी ऐसी बातों को भी सिखाता है कि चेलों के सामने जब कठिनाई आती है या मुश्किल आएगा तो उस समय उनको सामना कैसे किया जाए. உங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எவர்களோ அவர்களுடைய ஊரை விட்டு நீங்கள் புறப்பட்டு போகும்போது அவர்களுக்கு சாட்சியாக உங்கள் கால்களில் படிந்திருந்த தூசியை உதறிவிட்டு போங்கள் என்கின்ற சொல்கின்றதாக காரியத்தை 5வது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். 5वां वचन में हम पढ़ते हैं, जो कोई तुम्हें ग्रहण न करेगा तो उस नगर से निकलते हुए अपने पांवों की धूल झाड़ डालो कि उन पर गवाही हो. Here we could see that Jesus told them how to deal the tough times. यहाँ यीशु चेलों को सिखाता है कि कठिन समयों को किस प्रकार सामना करें. பின்வரும் வசனங்களை பார்த்து 10வது வசனத்திலே அவர்கள் போய் எல்லா காரியங்களையும் செய்து முடித்துவிட்டு கர்த்தரிடத்தில் அவர்கள் வந்து சொல்லுகிற அந்த காரியத்தை நாம் பார்க்கின்றோம். फिर 10 वचन को देखिएगा, चेले गए, सारे काम को करने के बाद फिर लौट के आए. இங்க ஒரு அக்கௌண்டபிலிட்டியான ஒரு அந்த காரியத்தை நாம் பார்க்க முடிகின்றது. यहाँ जो है काम को पूरा करने का एक बात को हम देख रहे हैं. எதற்காக அனுப்பப்பட்டார்களோ, किस काम के लिए वे भेजे गए, எந்த காரியத்தை நிறைவேற்றினார்களோ, किन किन कामों को उन्होंने पूरा किया, அதை குறித்து தன்னுடைய எஜமானிடத்திலே வந்து சொல்கின்ற ஒரு காரியத்தை நாம் பார்க்க उन முடிகிறது. सारी बातों को हिसाब किताब जो है अपने मालिक के पास जा करके सही ढंग से रख रहे हैं. சீஷன் என்பவன் கற்றுக்கொண்டதை பயிற்சி செய்ய அனுபவிக்கப்படுகின்றவனாக காணப்படுகின்றான். चेला वो होता है वो जो सीखने की बातों को अभ्यास करने के लिए, लागू करने के लिए भेजा जाता है. 3வது காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது तीसरी कदम या तीसरी बात को अगर आप देखिएगा கற்றுக்கொண்டதை கற்றுக் கொடுக்க அனுப்பப்படுகின்றான். तो जो बातों को उन्होंने सीखा, चेला सिखाने के लिए भेजा जाता है. இங்கே ஆண்டவர் நாம் இந்த செய்தியின் ஆதாரமான வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது तो आज के प्रचार के जो शीर्षक बात को या मुख्य बात को अगर आप देखिएगा, மத்தேயு 28வது அதிகாரம் मत्ती 28 20வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது फिर से हम खोलेंगे मत्ती 28 19 और 20वां वचन. இங்கே கற்றுக்கொண்ட காரியத்தை அவர் வெளிப்படுத்த ஒரு தருணத்தை ஏற்படுத்தி தருகின்றவராக காணப்படுகின்றார். यहाँ चेलो लोगों को यीशु ने जो सिखाया या आज्ञा दिया, उनको किस प्रकार पूरा करना है उसके लिए भी मौका या अवसर को दे रहा है. புறப்பட்டு போய் சீஷராக்கி ஞானஸ்நானம் கொடுத்து கட்டளைகளை கைக்கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள், உலக பரியந்தம்
சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருக்கின்றேன் என்று சொல்லி அவர்களை அனுப்புகின்ற காரியத்தை நாம் பார்க்கின்றோம். अब यहाँ हम देखते हैं तुम जाओ सब जातियों के लोगों को चेले बनाओ, पिता और पुत्र पवित्र आत्मा के नाम से बपतिस्मा दो और ये सारे कामों को सिखाता हुआ उनको यीशु विदा करता है. இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு முக்கியமான காரியத்தை தேவன் வெளிப்படுத்துகின்றவராக காணப்படுகின்றார். इस जगह पर यीशु एक खास बात को प्रकट करते हुए आप देख सकते हैं. ஞான ஸ்நானத்தின் மூலமாக திரியேக தேவனை வெளிப்படுத்துவதற்கு தன்னுடைய சீஷர்களுக்கு ஒரு அதிகாரத்தை தருகின்றார். बपतिस्मा के द्वारा त्रिएक परमेश्वर को प्रकट करने के लिए अधिकार देता है. கற்றுக்கொண்ட யாவையும் இயேசுவினிடத்தில் சீஷர்கள் கற்றுக்கொண்ட யாவையும் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக இவர்களை அனுப்புகிறவராக காணப்படுகின்றார். यीशु मसीह जो है जिन जिन बातों को सिखाया चेलों को, उन बातों को चेले जाकर के दूसरों को सिखाने के लिए या करने के लिए उनको सिखाता है. यीशु is not only giving the instructions, यीशु ना केवल शिक्षा देता है, but he gives the strength behind of them. परंतु उन कामों को पूरा करने के लिए उनको सामर्थ बल भी यीशु देता है. இங்க ஒரு நிச்சயத்தை அவர் தருகின்றார். यहाँ एक निश्चयता को उन लोगों के बीच में यीशु देता है. உலகத்தின் முடிவு பரிந்த சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கின்றேன் என்று சொல்லி ஒரு நிச்சயத்தை தருகின்றார். उनके अंदर एक विश्वास दिला रहा है या उनके अंदर एक निश्चयता को दे रहा है. आखिरी में पढ़ते हैं, देखो मैं जगत के अंत तक सदा तुम्हारे संग हूं. கற்றுக்கொண்டதை கிரியைகளில் வெளிப்படுத்துவதற்காக அவர்களை அனுப்புகின்றார். जिन जिन बातों को चेलों ने सीखा, उन बातों को क्रिया के द्वारा, काम के द्वारा प्रकट करने के लिए यीशु उनको विदा करता है. இந்த காரியத்தை தேவன் என்னிடமும் உங்களிடமும் வாஞ்சிக்கிறவராக காணப்படுகின்றார். इन बातों को प्रभु आपसे और मुझसे प्रतीक्षा करते हुए दिखाई देता है. கட்டளைகளை கைக்கொண்டு அதை அபியாசப்படுத்துகிற விசுவாசியே ஒரு முழு சீஷனாக மாற முடியும். जिन जिन बातों को ये विश्वासी सीखता है, उसको अभ्यास जब करना शुरू करता है तभी वो चेला होता है. கற்றுக்கொண்டதை கிரியைகளில் வெளிப்படுத்தும் பொழுதுதான் அதனுடைய முழுமையை நாம் காண முடியும். बातों को जो सीखे हैं उनको क्रिया को द्वारा दिखाने के द्वारा ही वो परिपूर्ण आकार लेता है. யாக்கோபு 2வது அதிகாரம் 14வது வசனம் முதல் 20வது வசனம் வரை நாம் பார்க்கும் பொழுது, याकूब 2 अध्याय 14 वचन से 20 वचन तक अगर आप देखिएगा, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று நாம் அங்கு பார்க்கின்றோம். वहां हम पढ़ते हैं जो विश्वास क्रिया बिना होता है वो मरा हुआ विश्वास है. விசுவாசமும் கிரியையும் இணைந்து செயல்படும் பொழுது தான் அந்த இடத்துல ஒரு மகிமையை காண முடியும். विश्वास और क्रिया साथ जाएंगे तभी वहां महिमा की बातें दिखाई होंगी. பின்வரும் வசனங்களை பார்க்கும் பொழுது, நீங்கள் விசுவாசிக்கிறவர்கள் என்பது உண்மைதான், ஆனால் பிசாசுகளும் தேவனை விசுவாசித்து நடுங்குகின்றது என்று நாம் அந்த இடத்துல பார்க்கின்றோம். तो उस याकूब की पत्री में अगर आप लगातार पढ़िएगा, वहां ये भी लिखा है, ठीक है तुम लोग भी विश्वास करते हो, वैसे ही शैतान भी विश्वास करके कांपता है. விசுவாசம் மட்டும் அந்த முதிர்ச்சி நிலைக்கு கொண்டு சென்று விட முடியாது. ये विश्वास केवल रखने से हमें उस सिद्धता की ओर नहीं पहुंच सकते हैं. கிரியைகளில் வெளிப்படுத்தும் பொழுதுதான் நாம் அந்த முதிர்ச்சி நிலையை அடைய முடியும். उस विश्वास को काम में या क्रिया में दिखाएंगे तभी हम उस सिद्धता में जा सकते हैं. மத்தேயு 16வது அதிகாரம் 24ஆம் வசனம் முதல் 27வது வசனம் வரை நாம் பார்க்கும் பொழுது, मत्ती 16 अध्याय अगर आप 20 वचन से या वहां 24 वचन तक पढ़ेंगे तो 24 to 27 24 से 27 तक अगर आप पढ़ेंगे, मत्ती 16 अध्याय 24 से 27. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, यीशु ने अपने चेलों से यूं कहा, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தமாய் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான் என்கின்ற அந்த காரியத்தை வலியுறுத்துகிறவராக காணப்படுகின்றார். यदि कोई मेरे पीछे आना चाहे तो अपने आप को इनकार करे और अपना क्रूस उठाए और मेरे पीछे हो ले, क्योंकि जो कोई अपना प्राण बचाना चाहे उसे खोएगा और जो कोई
मेरे लिए अपना प्राण खोएगा वो उसे पाएगा। மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தியனவராய் தம்முடைய தூதரோடு வருவார். அப்பொழுது அவன் செய்யத்தக்கதான பலனை அளிக்கின்றார் என்ற காரியத்தை அங்கு வலியுறுத்துகின்றார். यदि मनुष्य सारे जगत को प्राप्त करे और अपने प्राण की हानि उठाए तो उसे क्या लाभ होगा? या मनुष्य अपने प्राण के बदले क्या देगा? मनुष्य का पुत्र अपने स्वर्गदूतों के साथ अपने पिता की महिमा में आएगा और उस समय वह हरेक को उसके कामों के अनुसार प्रतिफल देगा। நம்முடைய விசுவாசத்தை நாம் கிரியைகளில் வெளிப்படுத்தும் பொழுது, अगर हम विश्वास को क्रिया से प्रकट करेंगे அதற்கு உண்டான பிரதிபலனை தேவன் நமக்கு ஆசீர்வதிக்கிறவராய் காணப்படுகின்றார். तो उसके लिए आशीष के रूप में परमेश्वर प्रतिफल देने वाला है। இந்த இப்படியாக நாம் பார்க்கும் பொழுது லூக்கா 6வது அதிகாரம் 40வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, तो लगातार देखेंगे तो लूका 6 अध्याय 40 वचन को अगर आप पढ़िएगा, லூக்கா 6:40வது வசனம், लूका 6:40 சீஷன் தன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல, தேறினவனவனும் தன் குருவை போல இருப்பான் என்று வசனம் சொல்கின்றது. वचन कहता है चेला अपने गुरु से बड़ा नहीं, परंतु जो कोई सिद्ध होगा वह अपने गुरु के समान होगा। தன்னுடைய கிரியைகளை வெளிப்படுத்தும் பொழுது நாமும் அந்த அந்த இயேசு கிறிஸ்து என்ன கற்றுக் கொடுத்தாரோ அந்த காரியங்களை நாம் செய்யும் பொழுது இயேசு கிறிஸ்துவை போல நாமும் காரியங்களை செய்ய அந்த இடத்துல முடியும் என்கின்ற அந்த காரியத்தை நாம் பார்க்கின்றோம். अगर क्रियाओं में हम दिखाएंगे तो यीशु ने जो कहा उन बातों का अगर करेंगे तो हम भी उस चेले के समान वहां दिखाई पड़ेंगे। இன்னும் யோவான் 14வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, वैसे ही यूहन्ना 14 का 12 वचन को अगर आप देखिएगा, யோவான் 14:12வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, यूहन्ना 14:12 மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகின்றபடினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வான் என்று தேவன் அந்த இடத்துல ஒரு ஆசீர்வாதத்தை தருகிறதை பார்க்கின்றோம். वहां यीशु एक आशीष की बातों को पुकारता है, वो ये है, मैं तुमसे सच सच कहता हूं कि जो मुझ पर विश्वास रखता है वे ये काम जो मैं करता हूं वो भी करेगा और इनसे भी बड़े काम करेगा। நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வான் என்கின்ற ஒரு நிச்சயத்தை தருகின்றார். ये काम जो मैं करता हूं वो भी करेगा, वरन इनसे भी बड़े बड़े काम करेगा। இந்த காரியத்தை நாம் எலிசாவினுடைய காரியத்தின் மூலமாக புரிந்து கொள்ள முடியும். इन बातों को एलिया और एलिसा के वो सेवकाई से सीख सकते हैं। எலியா இறந்தவனை உயிர்ப்பிக்க முடியும், एलिया के द्वारा मरा हुआ व्यक्ति जान पा सकता है, ஆனால் எலிசாவினுடைய எலும்புகள் செத்தவனுடைய உடலில் பட்டவுடனே அவன் உயிர்ப்பிக்க கூடிய ஒரு வல்லமை உடையவனாய் காணப்பட்டான். एलिसा की बातों को देखिएगा, एलिसा की हड्डियां जब वहां पे जब सूखे हुए मरे हुए लोगों के सामने जब गिर पड़ी थी वो लोग जान पा करके जाग उठे। என்னை போல தானும் கிரியைகளை செய்வான், என்னை காட்டிலும் அதிகமான கிரியைகளை செய்வான், मेरे समान वो भी काम करेगा और मुझसे बढ़ करके बड़े बड़े काम को भी मेरा चेला करेगा। அந்த விசுவாசத்தின் அளவு அந்த மெச்சூரிட்டி நிலையை அடையும் பொழுது இத்தகையதான காரியங்களை நாம் காண முடியும். विश्वास बड़ा बढ़ करके उतना बड़ा विश्वास जब वो हो जाएगा तब इतने बड़े बड़े कार्य को चेला कर सकता है। மார்க் 3வது அதிகாரம் 13 முதல் 15வது வசனம் வரை பார்க்கும் பொழுது, मरकुस 3 अध्याय 13 से 15 वचन तक अगर आप पढ़ेंगे तो, பின்பு அவர் ஒரு மலையின் மேல் ஏறி தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார். அவர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணவும் அவர்களை அனுப்பவும் வியாதிகளை குணமாக்கவும் பிசாசுகளை துரத்தவும் அவர்களுக்கு அதிகாரம் உள்ளவர்களாக இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார் என்று நாம் பார்க்கின்றோம். वहां 13 वचन से लिखा है, फिर यीशु पहाड़ पर चढ़ गया और जिन्हें वो चाहता था उन्हें अपने पास बुलाया और वे उसके पास आए। तब उसने 12 पुरुषों को जिसको नियुक्त किया था वे उसके साथ साथ रहे और वह उन्हें भेजे
कि वे प्रचार करें और दुष्टात्माओं को निकालने का अधिकार रखें। அவர் தமக்கு சித்தமானவர்களை அழைத்தார் என்று நாம் பார்க்கின்றோம் இங்கே. वहां हम देखते हैं कि यीशु जिनको चाहता था उन्हें अपने पास बुलाया। எவ்வளவு ஒரு பாக்கியமான காரியத்தை ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் இந்த நாளிலே கட்டளையிட்டு இருக்கின்றார். कितनी बड़ी धन्य की बातों को यीशु आपके लिए मेरे लिए देकर गया है। அவருக்கு சித்தமானவர்களை அழைத்தது மட்டுமல்லாமல் தம்மோடு கூட இருக்கக்கூடிய ஒரு கிருபையை செய்திருக்கின்றார். ना केवल यीशु जिनको चाहता था उनको केवल बुलाया, अपने पास रखता हुआ यीशु उनको दिखाई दे रहा है। நாம் இந்த உலகத்தின் ஜனங்களிலிருந்து வேறு பிரிக்கப்பட்டவர்கள். हम इस संसारिक लोगों से अलग किए हुए लोग हैं। கர்த்தருடைய காரியத்திற்காக நாம் நியமிக்கப்பட்டவர்கள். परमेश्वर के कार्य के लिए हम नियुक्त किए हुए लोग हैं। இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையிலே ऐसे वातावरण में நான்காவது காரியமாக சீஷன் எப்படியாக வாழ வேண்டும், எப்படி மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்கின்ற காரியத்தை நாம் பார்ப்பது மிகவும் அவசியமான காரியமாய் காணப்படுகின்றது. अभी मेरे प्रचार में चौथी बात को हम और देखने जा रहे हैं। ये चेला किस प्रकार अपने जीवन को निर्वाह करना है, कैसे कैसे जीवन निर्वाह करना, उसको हम देखेंगे। இதை நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பவுலினுடைய வாழ்க்கையின் மூலமாக நாம் இதை முழுமையாக புரிந்து கொள்ள முடியும். इसको हम प्रेरित पौलुस के जीवन से हम देख सकते हैं, प्रेरितों के काम के द्वारा। அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20வது அதிகாரம் 18வது வசனம் முதல் 21வது வசனம் மற்றும் 26வது வசனத்தின் மூலமாக இந்த காரியத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். प्रेरितों के काम उसका 20वां अध्याय उसका 18 वचन से लेकर के 21 फिर 26 वचन के द्वारा इन बातों को देख सकते हैं। இதை நாம் இதற்கு முன்பாக இருக்கின்ற வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது इसके पहले की बातों को, वचनों को अगर आप देखिएगा, எபேசு பட்டணத்துக்கு கடந்து போக வேண்டும் என்று தீர்மானித்திருந்தபடியினால் என்று நாம் 16வது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். 16 वचन में वहां लिखा है कि क्योंकि पौलुस ने इफिसुस के पास से होकर के जाने का निश्चय किया था। ஆனால் அங்கு அவன் போக முடியாதபடிக்கு இருக்கிற ஒரு சூழ்நிலையிலே 17வது வசனத்திலே மிலேத்துவிலிருந்து அவன் எபேசுவுக்கு ஆள் அனுப்பி சபையின் மூப்பரை வளவரைத்தான் என்று நாம் பார்க்கின்றோம். लेकिन वो जाने के लिए उतना उसका बन नहीं पाया, इसलिए 17 वचन में लिखा है पौलुस ने उस मिलेतु से इफिसुस में कहला भेजा और कलीसिया के प्राचीनों को बुलाया। அங்கே அவர்கள் வந்தவுடனே அவர்களோடு அவன் சாட்சி பகிர்ந்து கொள்கின்ற காரியத்தை நாம் பார்க்கின்றோம். जब वे लोग इफिसुस से आए तो पौलुस जो है गवाही बता करके वहां प्रचार करता है। 18வது வசனத்திலே அவர்கள் தன்னிடத்தில் வந்து சேர்ந்த பொழுது அவன் அவர்களை நோக்கி, நான் ஆசியா நாட்டில் வந்த நாள் முதல் தொடங்கி எல்லா காலங்களிலும் உங்களுடனே இன்ன விதமாய் இருந்தேன் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். 18 वचन में देखते हैं, जब वे उस पौलुस के पास आए तो पौलुस ने कहा, तुम जानते हो कि पहले ही दिन से जब मैं आसिया में पहुंचा मैं हर समय तुम्हारे साथ किस प्रकार रहा। ஒரு உண்மையான ஒரு சீஷனுடைய ஒரு சாட்சியை நாம் இங்கு பார்க்க முடிகின்றது. एक सच्चा चेला की गवाही भरा जीवन को यहाँ आप देखेंगे। நான் உங்களுடனே கூட இருந்த பொழுது எப்படியாக இருந்தேன் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் என்று அந்த இடத்திலே வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கின்றோம். वहां वो कहता है, तुम जानते हो कि पहले ही की दिन से जब मैं आपके साथ रहा करता था किस प्रकार में रहा करता था। இந்த 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 பெர்ஸ்பெக்டிவ்ல நம்மை நாம் சோதித்து பார்ப்பது மிக முக்கியமான ஒரு காரியமாய் இருக்கின்றது. तो इन वचनों में हम अपने को रख के अपने बारे में जांचना उत्तम रहेगा। நாம் ஆண்டவருடைய ஊழியத்திலே இணைக்கப்பட்டிருக்கின்றோம். हम प्रभु यीशु की सेवकाई में जोड़े गए हैं। நான் இன்ன விதமாய் இருந்தேன் என்று நம்மால் சாட்சி சொல்ல முடிகிறதா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள்ளாக இருக்கின்றோம். क्या मेरा गवाही ऐसा हो सकता है पौलुस के समान कि मैं आपके बीच में कैसे कैसे रहा करके आप जानते हैं। 19வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது वचन 19 को अगर आप पढ़ेंगे, வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகளினால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை சேவித்தேன் என்று சொல்கின்ற ஒரு காரியத்தை நாம் பார்க்கின்றோம். वहां लिखा है, बड़ी दीनता से और आंसू बहा कर इन परीक्षाओं में
जो यहूदियों के षड्यंत्र के कारण मुझ पर आ पड़ी, मैं प्रभु की सेवा करता ही रहा. மிகுந்த மனத்தாழ்மையோடு இருப்பது ஒரு சீஷனுடைய முக்கியமான தன்மையாக காணப்படுகின்றது. चेला की सबसे बड़ा गुण ये है कि वो बड़ी दीनता के साथ उसके रहना है. எப்பேற்பட்ட சோதனைகள் வந்தாலும் கண்ணீரோடு தேவனை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை இங்கே வெளிப்படுத்துகின்றான். यहाँ पौलुस एक और अनुभव को भी प्रकट करता है. कितने भी संकट या परीक्षाएं आए, आंसू बहा बहा करके सेवकाई में टिके रहा. 20வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது 20 वचन को अगर आप पढ़िएगा, பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளிரங்கமாய் வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணி என்று அந்த காரியத்தை வெளிப்படுத்துகின்றவனாக காணப்படுகின்றான். पौलुस कहता है जो जो बातें तुम्हारे लाभ की थी उनको बताने और लोगों के सामने और घर घर सिखाने से कभी न झिझका. பிரயோஜனமானவைகள் ஒன்றையும் மறைத்து வைக்காமல் என்று இந்த இடத்துல வெளிப்படுத்துகின்றவனாக காணப்படுகின்றான். वहां पौलुस प्रकट करता है कि जो जो बातें तुम्हारे लाभ की थी उनको मैंने छिपाया नहीं. பிரயோஜனமான காரியங்களை நாம் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளும் பொழுதுதான் அது தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதாக அமைகின்றது. लाभ की बातों को दूसरों को बांटेंगे तभी परमेश्वर की महिमा होगी. 21வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது 21 वचन को देखिएगा. தேவனிடத்திற்கு மனம் திரும்புவதை குறித்தும் தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்தும் நான் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சியாக அறிவித்தேன் என்று அந்த காரியத்தை வெளிப்படுத்துகின்றார். वहां पौलुस यो कहता है, यहूदियों और यूनानियों के सामने गवाही देता रहा कि परमेश्वर की ओर मन फिराना और हमारे प्रभु यीशु मसीह पर विश्वास करना चाहिए. ஒரு விசுவாசியின் ஒரு சீஷனுடைய காரியம், एक चेला की बात यह है, தேவனை விசுவாசிப்பதை குறித்தும் மன திரும்புதலை குறித்தும் அந்த 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 காரியத்திலே மக்களை வழிநடத்துவதை குறித்துமே அமைந்திருக்கிறதாக நாம் இங்கு பார்க்க முடிகின்றது. विश्वास में और मन फिराने की बातों में लोगों को चेला अगुवाई करते रहना चाहिए. இங்கே பார்க்கின்றோம் 26வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது वचन 26 को देखेंगे तो தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் என்று அந்த இடத்திலே சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். वहां हम देखते हैं कि मैं जो भी परमेश्वर का जो सलाह, परमेश्वर की सम्मति, उनको अपने पास छिपा का नहीं रखा, आपके लिए खुल्लम खुल्लम दे दिया. 20வது வசனத்திலே நான் பார்க்கின்றோம், எனக்கு பிரயோஜனமான எல்லாவற்றையும் உமக்கு அறிவித்தேன் என்று சொன்னது மட்டுமல்லாமல் 20वां वचन में हमने देखा कि जो बातें मेरे लिए लाभ की थी उन सारी बातों को तुम्हें मैं दे दी. ஆனால் 26வது வசனத்திலே அவர் சொல்கின்றார், தேவனுடைய ஆலோசனைகள் ஒன்றையும் நான் மறைத்து வைக்கவில்லை, எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடியினாலே என்ற அந்த ஒரு நிச்சயத்தை வெளிப்படுத்துகின்றவராக காணப்படுகின்றார். 27 वचन में वो कहता है हिंदी में, क्योंकि मैं परमेश्वर के सारे अभिप्राय को तुम्हें पूरी रीति से बताने में न झिझका. பிரயோஜனமான காரியத்தை வெளிப்படுத்துவது மட்டுமல்லாமல் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட காரியத்தை வெளிப்படுத்துவதன் மூலமாக நாம் இரத்த சாட்சிக்கு நீங்களாக்கி இருப்போம் என்பதையும் இங்கு பதிவு செய்திருக்கின்றார். यहाँ पौलुस इस बात को भी रिकॉर्ड करके रखा है, ना केवल लाभ की बातों को मैं तुम्हें बताया और जो भी परमेश्वर के सलाह या सम्मति जो है उनको भी अपने पास नहीं रखा, आप तक पहुंचाया और आगे जाकर के उस शहीद होने की उन बातों को भी वो ले जा रहा है. ஒரு சீஷனுடைய காரிய ஒரு பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்க வேண்டும், கேரக்டர் ஆட்டிட்யூட் எப்படி இருக்க வேண்டும் என்று பவுலின் வாழ்க்கையின் மூலமாக நாம் பார்த்தோம். पौलुस के जीवन के द्वारा एक चेला की बातें कैसे कैसे होना चाहिए करके हमने अध्ययन किया आज. மேலும் இவர்கள் பவுல் தன்னுடைய சாட்சியை அறிவிக்கிறது மட்டும் ஒரு காரியமா இருந்து விட முடியாது, அதை நிச்சயம் செய்வதற்கு மற்றவர்களும் அதை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டிய ஒரு காரியம் அந்த இடத்துல வலியுறுத்தப்பட வேண்டியதா இருக்கின்றது. अभी पौलुस अपने बारे में जो गवाही बताते गया, अपने सेवकाई के बारे में, अपनी लाभ की बातें जो थी जो लोगों को दिया, इन अपने बारे में जो बताता गया, ना केवल पौलुस अपने बारे में बताना है और लोग भी पौलुस के बारे में गवाही देना चाहिए. என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள் 1 தெசலோனிக்கேயர், मेरे साथ खोलिए पहला थिस्सलुनीकी की किताब 1வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள்.
एक अध्याय को निकाल के रखिए। அங்கே முதலாவது வசனத்திலே பவுலும் சில்வானும் தீமோத்தேயும் பிதாவாகிய தேவனுக்குள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் இருக்கிற தெசலோனிக்கேயர் சபைக்கு எழுதுகிறதாவது என்று தங்களுடைய முன்னுரையை துவக்குகிறார்கள். वहां इस प्रकार पौलुस सिलवानुस और तीमुथियुस की ओर से करके अपने परिचय कराते हुए लिख रहे हैं। பின்வரும் வசனங்களை பார்க்கும் பொழுது அவர்கள் எப்படியாக அவர்களோடு இடைப்பட்டார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகின்றது. और वहां पे लगातार पढ़िएगा तो वे लोग किस प्रकार लोगों से बर्ताव किए करके लिखा है। 6வது வசனம் முதல் 8வது வசனம் வரை பார்க்கும் பொழுது 6 से 8 वचन तक अगर आप देखिएगा, நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோட திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி இவ்விதமாய் மக்தேனியாவிலும் அகாயாவிலும் விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகள் ஆனீர்கள் என்று ஒரு சாட்சியை வெளிப்படுத்துகின்றவராய் காணப்படுகின்றார். तो वहां 6 वचन में वो कहता है, गवाही के रूप में अपने को पेश करता है, तुम बड़े क्लेश में पवित्र आत्मा के आनंद के साथ वचन को मानकर हमारी और प्रभु की सेवा से चाल चलने लगे करके गवाही के बारे में बोलता है। பவுலும் சில்வானும் தீமோத்தேயும் தெசலோனிக்கேயர் தேசத்திற்கு பட்டணத்திற்கு அவர்கள் இயேசு கிறிஸ்துவை அறிவித்தார்கள். पौलुस सिलवानुस तीमुथियुस थिस्सलुनीके उस शहर में रहने वालों को यीशु मसीह के बारे में प्रचार किए। அந்த முழு தேசமும் ஒரு சீஷர்களாக மாறி மகதேனியாவிற்கும் அகாயாவிற்கும் இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கிறவர்களாக மாற்றப்பட்டார்கள் என்று இந்த இடத்திலே நாம் பார்க்கின்றோம். यहाँ हम देखते हैं इसके चलते थिस्सलुनीके के लोग विश्वास में बढ़ने लगे और अकाया और भी मकदोनिया वहां जाकर के जाने लायक, बोलने लायक, गवाही देने लायक बन गए। இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக அவர்கள் பரிபூர்ணப்பட்டு இருக்கவில்லை. यीशु मसीह को केवल ग्रहण करने के द्वारा वे लोग सिद्ध नहीं बने। 6வது வசனத்தின் துவக்கத்திலே சொல்கிறது நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே என்று சொல்லப்படுகின்றது. 6 वचन का शुरुआत में ये भी लिखा, बड़े क्लेश में होकर। பரிசுத்த ஆவியை சந்தோஷமாய் திருவசனத்தோடு ஏற்றுக்கொண்டு என்று சொல்லப்படுகின்றது. फिर लिखा है, पवित्र आत्मा के आनंद के साथ वचन को मानकर हमारी எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றவர்களாக மாறினீர்கள் என்று சொல்லப்படுகின்றது. और प्रभु की सी चाल चलने लगे। இவர்கள் மாற்றப்பட்டவர்கள் அடுத்த தேசங்களையும் சந்திப்பதற்கு புறப்பட்டார்கள் என்றும் காணப்படுகின்றது. ये मन फिराए हुए लोग ना केवल वही रुके, अगले देश में जाकर के जगह में जाकर के मन फिराने की बातों का चर्चा करने लगे। தேவனை பற்றின உங்கள் விசுவாசம் எங்கும் பிரசித்தமாயிற்று என்று சொல்லப்படுகின்றது. वहां लिखा है, 8வது வசனம் கடைசி பகுதியிலே वहां हम देखते हैं 10वां वचन में आखिरी में 8वां वचन में आखिरी में ये लिखा है कि तुम्हारा विश्वास जो है हर जगह जाकर के कहने लायक बातें थी। 7வது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது விசுவாசிகளுக்கு முன்மாதிரிகள் ஆனீர்கள் என்று நாம் அங்கு சொல்லப்படுகின்றது. 7वां वचन में पढ़ते हैं, सब विश्वासियों के लिए तुम आदर्श बन गए। 9வது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது 9वां वचन में देखते हैं, விக்கிரங்களை விட்டு திரும்பி மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்காக அவர்கள் அழைக்கப்பட்ட அழைப்பினை அங்கு சொல்லப்படுகின்றது. तुम कैसे मूर्तों से परमेश्वर की ओर फिरे करके बुलाहट के बारे में बताया गया। 10வது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் இரண்டாவது வருகையை குறித்து மற்றவர்களுக்கு பிரகடனப்படுத்தின அந்த காரியத்தை பார்க்க முடிகின்றது. 10वां वचन में देखते हैं, यीशु मसीह का दूसरा आगमन के बारे में लोगों तक जाकर के वे लोग पेश किए। தேவன் நம்மோடு கூட இடைப்படுவாராக. परमेश्वर का आत्मा हमसे बर्ताव करने पाए। ஒரு சீஷனுடைய தன்மை இப்படியாக இருக்க வேண்டும். மற்றவர்களையும் உருவாக்கி மற்றவர்களை சந்திக்கிறவர்களாக மாற்றக்கூடிய ஒரு அனுபவத்திற்குள்ளாக வழி நடத்தப்படுவதாக இருக்க வேண்டும். एक चेला का काम ऐसे होना चाहिए, ना केवल अपने में रहे, दूसरों को तक अगुवाई करके उसको भी चेला बना करके वो भी उस प्रकार का काम में लग जाए। இன்றைய நாளிலும் நாம் தியானித்த காரியங்களை நாம் ஒரு விசை பார்ப்போம். आज के अध्ययन की சீஷன் என்றால் என்ன என்பதை நாம் हमने பார்த்தோம். देखा चेला का मतलब क्या है। கற்றுக்கொண்டதை கற்றுக் கொடுக்க அழைக்கப்படுகிறவன் சீஷன் என்பதை பார்த்தோம். जिन बातों को सीखा है उसको सिखाना वाला चेला होता है। சீஷன் கற்றுக்கொண்டதை கிரியைகளில் வெளிப்படுத்துகிற காரியத்தை நாம் பார்த்தோம். फिर चेला जो सीखी हुई बातें हैं उसको अपना क्रिया में दिखाने वाला होता है।
அண்ட் கடைசியாக சீஷன் எப்படியாக வாழ வேண்டும் என்று பரிசுத்த பவுலின் மூலமாக நாம் பார்க்க முடிந்தது. फिर हम प्रेरित पौलुस के जीवन के द्वारा देखा कि चेला किस प्रकार जीवन निर्वाह करना चाहिए. இந்த காரியங்களை மனதிலே வைத்துக்கொண்டு கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை இப்பொழுது தாழ்த்துவோமாக. हम अपने को नम्र बनाएं, हम सर झुकाएं परमेश्वर के सम्मुख में और अपने आप को सौंपने का वक्त है.